வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, அந்த பெரிய கத்திரிக்காயை வச்சு ஒரு தொக்கு பண்ணியிருக்கேன். இந்த சப்பாத்தி நம்ம ரைஸ் பண்ணும்போது உருளைக்கிழங்கு சாதம், லெமன் சாதத்துக்கெலாம் சூப்பரான ஒரு சைடிஷ்ஷு. இனிமேல் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து இந்த கத்திரிக்காயை வந்து நாங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் பெரிய கத்திரிக்காய் பார்த்திங்கன்னாலே கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட் வழியும் கிடைக்கும் இந்த கத்திரிக்காய். இதை வந்து நாங்கள் முட்டை கத்திரிக்காய் சொல்லுவோம். இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து முதல்ல வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. கத்திரிக்காய் மேலே நல்லா தடவிட்டு இந்த மாதிரி ஸ்போக்கு வச்சு எல்லா பக்கமும் குத்திக்கோங்க. குத்தினதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வந்து சுடுவோம். நம்ம கையில் பிடிச்சா நமக்கு சுடுமன்றதுனால பாருங்கள், ஸ்போக்காலே அதோட இதில் வந்து காம்பு கிட்ட குத்தினீங்கன்னா அதுக்கு நம்ம திருப்பி நல்லா சுட்டுக்கலாம் கத்திரிக்காயை. நம்ம ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த கத்திரிக்காய் வந்து பாருங்கள் தோல் உரிஞ்சு நல்லா ஸ்கின் வந்து பீல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம முழுமையாக இல்லாடவும் திருப்பி சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 2 தக்காளி பழம் வந்து இதே மாதிரி நம்ம சுட்டுக்கலாம். என்னென்னு சொன்னால், நம்ம தக்காளி பழம் மிக்சியில் சுட்ட முடிச்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே நம்ம பூண்டும் எடுத்து சுட்டு வச்சுருக்கேன். இப்போல்லாம் நல்லா சுட்டு பண்ணியாச்சு. ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலால் ஸ்கின்னை ஃபீல் பண்ணிங்கன்னாலே வந்துடும், உரிச்சிங்கன்னாலே வந்துடும். இங்கே பாருங்கள், அழகாக உரிச்சு எடுத்து வச்சு இப்போ இதை வந்து இந்த ஸ்போக்கு மாதிரி வச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் வந்து நல்லா சுட்டதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா வதக்குவோம். இந்த பூண்டு வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கி எடுக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்க போகிறோம். நான் 2 ஸ்பூன் மசாலா போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. மசாலா போட்டுட்டு எப்போயுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க தக்காளி பழத்தையும் கத்திரிக்காயும் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நீங்கள் கிளறி விடுங்க. ஏன்னா நம்ம அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டோம்னு சொன்னால் அடி பிடிச்சிடும். அதனால் இதில் தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. அதனால் நம்ம சிம்மில் வச்சு தான் இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து பண்ண போகிறோம். உண்மையாக அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டுக்கு வந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் நான் முதல் தடவை செய்கிறேன்ற ஃபீல் இல்லாமல் நமக்கு நல்லாவே வந்துச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு வந்து நான் தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் விடுவோம். அந்த 5 நிமிஷம் வந்து நம்ம விட்டு கிளறி விடணும். ஏன்னா அடி பிடிச்சிடும். இதில் தண்ணி ஊற்றுறது இல்லை தானே, அதனால் அடி பிடிச்சி வரும். நீங்கள் இந்த மாதிரி அடுப்பில் சிம்மில் வச்சு நீங்கள் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ணெய் வந்து மேலே திரிஞ்சு வந்து இருக்கும். இந்த டைமை வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ண போதுமான அது சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு வந்து கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.